வணக்கம். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ரெசிபி. ஒரு சிம்பிளா வீட்ல நம்ம சாதாரணமா பண்ணக்கூடிய ஒரு பிஸ்கட் ரெசிபி. அதாவது இது பேக் பண்றது இல்ல, எண்ணெயில பொரிச்சு தயார் பண்ண போறோம் நம்ம இந்த பிஸ்கெட்டை. நம்ம செய்முறைக்கு போல. அதுக்கு முன்னால சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த தேங்காய் பால் பிஸ்கட் பண்றதுக்கு அரை கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதாவது இது 1/4 கப்பு அளவுல நான் எடுத்துட்டு இருக்கேன். அதனால 1/4 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய். இவ்வளவும் சேர்த்து இப்ப நாம முதல்ல ட்ரையா இதை நல்லா கலந்துக்க போறோம். இந்த நெய் நல்லா மாவோட சேர்ற அளவுக்கு நாம நல்லா இதை மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இப்ப நாம ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். அந்த தேங்காய் பாலை சேர்த்து நாம இந்த மாவை பிசைய போறோம். பொதுவா தேங்காய் சேர்க்கறது எந்த பதார்த்தமா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டை கொடுக்கறது தான். தேங்காய் பாலா இருக்கட்டும், தேங்காயா இருக்கட்டும், சேர்க்கிற பதார்த்தத்துக்கு ஒரு நல்ல வாசனையையும் ருசியையும் கொடுக்கும். இப்போ ட்ரையா மாவை நல்லா கலந்துக்கிட்டாச்சு. அதுல நான் கொஞ்சமா தேங்காய் பால் கலந்துக்கிறேன். இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கலந்து பிசைஞ்சுக்கலாம். நான் இப்போ திட்டமா ஒரு அளவுக்கு ஊத்தி இருக்கேன். இதை வச்சு இப்ப நம்ம கெட்டியா மாவை பிசைஞ்சிட்டு அதை ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் கொஞ்சம் மூடி வச்சு கொஞ்ச நேரம், அதாவது நம்ம ஜீனி இதுல பொடி பண்ணாம அப்படியே சேர்த்திருக்கோம். அது இழகி கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால கொஞ்ச நேரம் வச்சுட்டு அது எப்படி இருக்கு பதம்னு பார்த்துட்டு கொஞ்சம் இழக்கமா இருந்ததுன்னா அதுல இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து கூட நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்ப எனக்கு கரெக்டா வந்திருக்கு. இந்த அளவுக்கு சாஃப்டான மாவு தயாரிச்சு நாம ரெடியா வச்சுக்கலாம். இப்ப இதை நாம இல்லையா, இது பூரிக்கு உருட்டுறதை விட கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி நம்ம உருட்டிக்கணும். உருட்டிட்டு இதை சாதாரணமா நம்ம ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுட்டு லைன்ஸ் போட்டுட்டு அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இது சாதாரணமா நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். இந்த பிஸ்கெட்டை பொரிச்சு எடுக்கும் போது சூடு எண்ணெயோட சூடு நல்லா மிதமா இருக்கணும். ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது. அதிகமா இருந்ததுன்னா நீங்க போட்ட உடனே அது செவந்துரும், உள்ள வெந்திருக்காது, அப்புறம் நல்லா கிறிஸ்பியா வராது. தீ கரெக்டான பதத்துல வச்சுட்டு, அந்த மாதிரி மாவு ரொம்ப தண்ணியா இல்லாம நல்லா கெட்டியா வச்சுட்டு நீங்க பிசைஞ்சு எடுத்து அதை பொரிச்சா எண்ணெயே குடிக்காது. இந்த பிஸ்கெட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மொத்த மாவையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இந்த கட் பண்ண பீஸ்ல நான் ஃபோர்க்கால நடுவுல ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்துருப்பீங்க நீங்க வீடியோல. இப்போ எண்ணெயோட சூடு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி முதல்ல ஒரு பீஸை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் அதாவது பொதுவா இந்த மாதிரி பிஸ்கட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பொரிக்கும் போது சொல்லுவாங்க, எண்ணெய் தெரியாத அளவுக்கு நம்ம போடணும், நிறைய போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா மொறுமொறுப்பா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதை பக்கோடா பொரிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க. இதுலயுமே நாம இந்த வெட்டி வச்ச துண்டுகளை நிறைய எண்ணெய் தெரியாத அளவுக்கு நிறைய போட்டு பொரிச்சு எடுக்கலாம்.